கேமரா முன்னாடி பேச முடியாத விஷயம் ஏன் பண்ற? அவனை அம்மாவை அடிக்க வைக்கிற நிகழ்ச்சி அளவுக்கு தூண்டி விடுறாங்க இல்லையா? இது மிக மிக கேவலமானதுங்க. அந்த நிகழ்ச்சியில உன் மனைவி வரப்போறாங்க, உன்னை பத்தி சொல்ல போறாங்க. நீ வந்தா உன் தரப்பு பதில சொல்ல முடியும். வரலன்னு சொன்னா உன் பேர் டேமேஜ் ஆயிடும். என்ன சொல்ற? இப்படி மிரட்டுவது. விஜய் உள்ளிட்டு இந்த நடிகர்கள் இவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, இதை பத்தி நீங்க பேசுங்க. அதுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, வக்கு இருக்கா? இந்த சங்கீதாவை பற்றி இப்படி எல்லாம் அவங்க தொண்டர்கள் பேசுறாங்க, அதுக்கு கூட தைரியம் இல்லையே. நீ உன்னுடைய அந்த சமூக கொதிப்பும் கோபமும் ஒரு இடம் பார்த்து ஒரு சாதிக்கு பொருத்தமா தானே வருது. அந்த ஏழைகளின் உணர்ச்சிகளை சுரண்டித்தான் இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியை லட்சுமி ராமகிருஷ்ணனும் அவருடைய குழுவினரும் நடத்தி இருக்கிறார்கள். விஜய் குறித்து நான் பேச வேண்டிய நிலை வந்தால் அது அவரின் முன்னிலையிலும் சம்பந்தப்பட்டவர்களின் சம்மதத்துடனும் அவர்களே கேட்டால் மட்டுமே பேசுவேன். இதுதாங்க லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய ஹிப்போக்ரசி. பாலுறவு பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார். அப்படி பேசிட்டு இங்க அவங்களுக்கான ஒரு போராளி போல தன்னை காமித்துக் கொள்வது அப்பட்டமான ஒரு போலித்தனம். போராளிகள் அப்படின்னு சொல்றவங்க செலக்டிவா விஜய் விவகாரத்துல சின்மை எந்த கருத்தும் தற்போது வரை சொல்லல. இப்ப இது எதன் பார்ப்பட்டது இவங்களுடைய கருத்து அப்படின்றது பிழைப்பாதம் தானா? அதுல ஒரு நூல் பாசமும் இருக்கு. இப்ப விஜயை பற்றி நான் பேச மாட்டேன் என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு விஜய் இவங்களுடைய கேரியரே முடிச்சிடலாம், அப்ப தன்னுடைய பிழைப்பு போயிரும் என்ற காரணத்துக்காகத்தான் இவர் சங்கீதாவினுடைய நியாயத்தை பேச மறுக்கிறார். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். லட்சுமி ராமகிருஷ்ணன் நடிகை, இயக்குனர், இப்படி பல முகங்களாக அறியப்படுபவர் லட்சுமி ராமகிருஷ்ணன். அவங்க ஏற்கனவே ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை பண்ணாங்க. சன் டிவியில் நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. இப்போ கலைஞர் டிவியில் உண்மை வெல்லும் அப்படின்ற தலைப்புல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் சங்கீதா விவாகரத்து தொடர்பாக அவங்க சமூக வலைதளங்களில் போட்ட ட்வீட் அப்படின்றது இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பா அவங்க முதல்ல போட்ட பதிவே, நான் ஒரு பொது மேடையில் பேசியதை இந்த விஜய் விவகாரத்தோடு தொடர்பு படுத்தி பேசுறாங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவுல அவங்க குறிப்பிடுற விஷயங்களை நான் உங்களுக்கு அந்த பதிவையே நான் படிச்சு காட்டுறேன். விஜய் அவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் பற்றியும் அவருடைய அரசியல் வருகை பற்றியும் நான் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. விஜயை நான் அறிந்தது ஒரு மரியாதையான, அமைதியான, மென்மையான இணை நடிகராக மட்டுமே. அவருடைய தாயாரை பற்றியும் எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. அதற்கு மேலாக எனக்கு எந்த தனிப்பட்ட அறிவும் இல்லை. சமீபத்தில் நான் ஒரு மேடையில் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. விஜயின் அரசியல் வருகைக்கும் இப்போது பேசப்படும் தனிப்பட்ட விஷயங்களுக்கும் தவறா இணைச்சு பேசுறாங்க. ஒரு நாளிதழ் என்னிடம் கருத்து கேட்ட போது மக்கள் தனிப்பட்ட விஷயங்களையும் அரசியல் செயல்பாடுகளையும் தனித்தனியாக பார்க்க தெரிந்தவர்கள் என்றுதான் நான் கூறினேன். மேலும் இது அரசியல் காலம் என்பதால் இந்த விஷயம் அளவுக்கு மீறி பெரிதாக்கப்படுகிறது என்றும் சொன்னேன். இன்னும் ஒரு விஷயம், பெண்களின் நலன் குறித்து உண்மையாகவே அக்கறை இருப்பின் நீதிக்காக போராட வழியில்லாமல், சட்ட உதவியோ பொருளாதார ஆதரவோ இல்லாமல் அடுத்த வேளை உணவுக்கு கூட உறுதி இல்லாமல் வாழும் பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இதே அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டாமா? இந்த அறிக்கை என் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் ஏற்பட்ட தவறான புரிதலை சரி செய்யவும் மட்டுமே அப்படின்றதான் அவங்களுடைய முதல் பதிவு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? இவ்வளவு நீளமா நீங்க சொன்னதனுடைய சாரம், விஜயோட சங்கீதா விவாகரத்து பிரச்சனை என்பது தனிப்பட்ட மேட்ரு. அதை பத்தி பொது வெளியில பேசக்கூடாது. அப்படி ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசுங்க. இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்கிற பாயிண்ட். அவங்க ஜீ தமிழ், அப்புறம் கலைஞர் டிவி, சன் டிவி, 3 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க.
மூணும் ஒரே டைப்பான நிகழ்ச்சி தானே? ஆமா, அதை வந்து சொல்வதெல்லாம் உண்மை பேட்டர்ன் தானே 3 நிகழ்ச்சிகளையும். ஆமா. சரி, இப்போ உண்மை வெல்லும்னு கரண்ட்ல போயிட்டு இருக்கு கலைஞர் டிவில போயிட்டு இருக்கு. விஜயோட இந்த பிரச்சனை என்பது தனிப்பட்ட பிரச்சனையா பொது பிரச்சனையா அப்படின்றதான் கேள்வி. ஆமா, அது பலரும் வந்து எழுப்புறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அவங்க தெரிவித்த கருத்துமே அதுதான். இது தனிப்பட்ட விவகாரம் தான், ஆனா தில்லா அதை எப்படி வெளியே டீல் பண்றாரு பாத்தீங்களா எங்க தலைவர் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அழுத்தமாக அவங்களும் இது தனிப்பட்ட விஷயம் அப்படின்றாங்க. தனிப்பட்ட விஷயமா பொது விஷயமா அப்படின்றதுக்கு என்ன அளவுகள் வைத்து இவங்க பேசுறாங்க? இப்ப விஜயை நோக்கி நாம எழுப்புகின்ற கேள்வி அல்லது விஜய் ரசிகர்களை நோக்கி எழுப்புகின்ற கேள்வி, விஜய் தன்னுடைய கூட்டத்துல தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்கள் தைரியமா வேலைக்கு போக முடியவில்லை, அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வன்முறை பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்குது, இந்த விடியா திராவிட மாடல் அரசு ஆட்சியில பெண்கள் கஷ்டப்படுறாங்க இப்படின்னு சொல்றாரா இல்லையா? கண்டிப்பா இது சொல்றாரு. இப்ப நம்மளுடைய பார்வை, நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு என்னோட அதான் அவரோட திட்டங்களே அதான, அண்ணன் கொடுக்கின்ற சீர், தாய்மாமன் கொடுக்கின்ற சீர், அப்புறம் பாடி கேமராவோட எத்தனை 500 குழுக்களா? ஆமா, 500 குழுக்கள் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய பரப்பளவுல நிரப்பி எங்க இருந்தாலும் பாலியல் குற்றங்களை நாச்சியார் படை, அது நாச்சியார் படை. ஆமா, இப்படி எல்லாம் பேசுறாருல்ல. அப்ப இவர் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா விஜய் துடிச்சு போயிடுவாரு. அதுக்காக தான் இவர் துடிப்பா விடைப்பா வந்து பேசுறாரு. இதே தான் நம்ம விஜய்கிட்ட கேட்கிறோம். உன் வீட்டுல இருக்கிற சங்கீதாவுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த சங்கீதாவை நீ கொடுமைப்படுத்தியிருக்கிற, அதுக்கு நாங்க வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா என்ற முழக்கத்தின் அடிப்படையில உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், உன்னை விமர்சிக்கிறோம், உன்னை அம்பலப்படுத்துறோம். இதுல தனிப்பட்ட பிரச்சனை எங்க இருந்து வந்தது? இதுல பாதிக்கப்பட்டது யாரு? சங்கீதா. இப்ப சங்கீதா பாதிக்கப்படல, நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றதுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அப்படி நீ ஒன்னும் சொல்லல. உன்னுடைய பதில் என்ன சொன்னது அந்த மேடையில, மகளிர் தின மாநாட்டுல? இதுக்காக நீங்க எல்லாம் ரொம்ப வந்து ஹர்ட் ஆறீங்க, அப்படி ஆகாதீங்க, அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், மக்கள் பிரச்சனையை பாருங்க, இதுதான விஜயோட பதில். வேற எதுவும் சொன்னாரா? ரெண்டாவது, கரூர் சம்பவத்திலேயே விஜய் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கூட அதை அறிவிச்சிட்டார். 41 பேர் இறந்த அந்த குடும்பங்களுக்கு கூட ஆறுதல் தெரிவிக்காமல் தெரித்து ஓடியவர் தான். இப்படிப்பட்ட சுயநலவாதி இவ்வளவு திரைப்புகள், இந்த உச்சம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் வீட்டுல தான் கட்டுன மனைவியை எப்படி நடத்திருக்கிறார் அப்படின்றதா நம்மளுடைய கேள்வி. இது வந்து தனி உரிமையில சம்பந்தப்பட்டதா எப்படி ஆகும்? அப்படின்னா விஜய் வந்து பெண்களின் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுல பெண்கள் நிம்மதியா வாழணும். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே போறோம், வேலைக்கு போறோம், அலுவலகம் போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், இங்க மட்டும்தான் பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கிறத பத்தி பேசணுமா? வீட்டுக்குள்ள டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டால் பேசலாமா பேசக்கூடாதா? சொல்லுங்க. கண்டிப்பா பேசணும். அப்ப இது டொமெஸ்டிக் வயலன்ஸ் தானே இது? ஆமா. சங்கீதா தன்னுடைய மனுவுல வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க? அவங்க காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருந்தா இது அந்த நீங்க சொல்ற அந்த பிரிவுகளுக்கு கீழே தான் வரும். விஜய் கைது செய்யப்பட்டிருப்பார். அப்படி மட்டும் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா பெருந்தன்மையா விட்டுட்டாங்க. கொடுத்திருந்தாங்கன்னா கைது செஞ்சு உள்ள வச்சிருப்பாங்க டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி, ஃபேமிலி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி. இப்ப சங்கீதாவினுடைய குற்றச்சாட்டு வந்து என்ன? வீட்டில் என்னை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை வந்து துன்புறுத்தி இருக்கிறீங்க, என்ன எனக்கு வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் வந்து கொடுக்கல, நான் நினைத்த இடத்துக்கு போகின்ற நடமாடும் சுதந்திரத்தை கொடுக்கல, குடியிருந்த வீட்டை விட்டே நீங்க வெளியே தள்ளிட்டீங்க, இப்ப இடைக்கால நிவாரணமாக எனக்கு தங்குறதுக்கு அந்த வீட்டுல இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள பதிலடியா தான் விஜய் வந்து த்ரிஷாவோட இந்த திருவான்மியூர் திருமணத்துக்கு வர்றார். ஆமா, இது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சங்கீதா என்ன குற்றச்சாட்டு முன்வைத்தாங்களோ, ஒரு நடிகையோட அவர் வந்து உறவு இருக்குது, நான் பேசி பார்த்தேன், வக்கீல் மூலம் சொல்லி பார்த்தேன், அவர் சரின்னாரு, விட்டுருவேன்னாரு, ஆனா விடல, என்ன இப்படி வந்து துன்புறுத்தி இருக்கிறாரு, இது வந்து அடல்ட்ரி அப்படின்னு தெளிவா மனுவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப விஜயோட பதில் என்ன? நான் ஒரு ஆம்பளை திமிரு, அந்த காலத்துல வந்து ஜமீன்தார்கள் செய்வாங்க இல்லையா, ஜமீன்தார் அதே போல வந்து நான் அதை அப்படிதான் செய்வோம்னால ஆனதை பாரு அப்படின்னு செய்துட்டு தான்
மகளிர் தின மேடையில் வந்து பேசுறாரு, ஒருத்தர் இல்லை, நீங்களாம் ஹர்ட் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ சங்கீதா மனுவின்படியும் சரி, விஜய் அளித்த பதிலும் சரி, த்ரிஷாவோட போனதுலையும் சரி, இதையெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலா காமன் சென்ஸா யோசித்து பார்த்தா இது டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்ற அந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்து வருகிறது. சங்கீதாவை விஜய் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு தான் வாரம். அப்ப நீ ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒரு நட்சத்திர நடிகர், அந்த நட்சத்திர நடிகரோட 25 ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு அதன் பிறகு மன வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு கள்ள உறவுனால வந்து ஒரு முறிவு வருதுன்னு சொன்னா சங்கீதா அடைந்த மன வேதனை வந்து எப்படி இருக்கும்? என்னதான் ஃபேமஸான நடிகரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த புகழு, அந்த வெளிச்சம் இதெல்லாம் சேர்ந்து மற்றவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசும்போது, இப்ப நம்ம ஆதரவா பேசுறதுனால சங்கீதாவுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனா விஜயோட தற்குறிகள் சங்கீதாவை என்னவெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தினாங்க, என்னவெல்லாம் சொல்லி இழிவுபடுத்தினாங்க சமூக வலைத்தளங்கள்ல, இதெல்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணுமா பண்ணாதா? இல்ல, லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்றாங்களே, இவ்வளவு இந்த பெண்ணுக்காக பேசுறவங்க இந்த நாட்டுல அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாம எவ்வளவோ பெண்கள் பல அநீதிகளை சந்திக்கிறாங்க, அவங்களுக்காக ஏன் பேச மாட்டீங்க, குரல் கொடுக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, இதை எப்படி புரிந்து கொள்றது? அந்த ஏழைகளின் உணர்ச்சிகளை சுரண்டித்தான் இந்த சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியை லட்சுமி ராமகிருஷ்ணனும் அவருடைய குழுவினரும் நடத்தி இருக்கிறார்கள். நீங்க எந்த பெண்களுக்காக மக்களுக்காக வருத்தப்படணும்னு சொல்றாரோ அவங்களை வைத்து கொண்டுதான் இவர் சம்பளம் வாங்கி தன்னுடைய வருமானத்தை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு நான் வந்து குற்றம் சாட்டுறேன். இப்ப சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி வந்து எப்படி எடுக்கப்படுகிறது, எப்படி தயாரிக்கிறாங்க? பாலிமர் செய்தியில வந்து குற்றம் நடந்தது என்ன, அந்த பேஸ் வாய்ஸ்ல ஒரு குரல் வருமே, அதை இன்னைக்கு வந்து நீங்க எல்லா டிவிலையும் பார்க்கலாம். எல்லா டிவிலையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா செய்தி சேனல்களுக்கு அப்பாவி போல் இருக்கும் அப்படின்ற அந்த டோன். ஆமா, எல்லா செய்தி சேனல்கள்லையும் டிஆர்பி ரேட்டிங்ல முன்னணியில இருக்கக்கூடியது இந்த குற்ற செய்திகள். இப்ப இந்த சொல்வதையெல்லாம் உண்மை டீம் வந்து இந்த பாலிமர் போல நாளிதழ்கள்ல இந்த குற்ற செய்திகளை பார்ப்பாங்க. அது என்ன வகையான குற்றம்? அது பாலியல் ரீதியான குற்றம் இருக்கணும், முக்கியமா கள்ளத்தொடர்பு இருக்கணும். இப்படிப்பட்ட செய்திகளை வந்து படித்து கொண்டு அந்த செய்தி எந்த ஊர்ல நடக்குதோ அந்த மாவட்டங்கள்ல தங்களுடைய நிருபர்களை அனுப்பி அதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பு ஏற்படுத்தினவங்க 2 தரப்பு இருப்பாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிட்ட போய் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுமா, வீட்டுக்காரர் வந்து சரியில்லை, ஒரு உறவு வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு இது வந்து கேள்விப்பட்டோம், நீங்க இந்த டிவிக்கு வந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், வந்து இந்த மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு மேடம் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே மாறிடும் இப்படின்னு அந்த அப்பாவி பெண்ணை சொல்லி கூட்டுருவாங்க. அடுத்தது கள்ள உறவு வைத்திருக்கக்கூடிய கணவன் இருக்கார் இல்லையா, அவரு போய் கேட்டா வரமாட்டாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுவதெல்லாம் உண்மை தெரியுமா? தெரியும், ஏன்னா தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில உன் மனைவி வந்து வரப்போறாங்க, வந்து உன்னை பத்தி சொல்ல போறாங்க, நீ வந்தா உன் தரப்பு பதில வந்து சொல்ல முடியும், வரலன்னு சொன்னா உன் பேர் வந்து டேமேஜ் ஆயிரும், என்ன சொல்ற? இப்படி வந்து மிரட்டுவது. இப்படிதான் நடக்குதா? எப்படிதான் நடக்குது. அப்ப அவர் வந்து சரி நான் வரேன், நான் வந்து பேசுறேன், என்ன அப்படி பேசுற அவ அப்படின்னு சொல்லி அப்ப 2 பேரையுமே வரவழைத்து 2 பேருமே சேர்ந்து வருவாங்கன்றது 2 பேருக்குமே தெரியாத மாதிரி ஒரு என்ட்ரி வந்து அவங்களுக்கு கொடுக்க வைத்து இவங்க வந்து ப்ரொவோக் பண்ணி கேட்கறது. யாரு? லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து தன்னுடைய இயக்குனர் சொல்லி கொடுத்தது மாதிரி எந்த இடத்துல வந்து ப்ரொவோக் பண்ணி கேட்கணும், எந்த இடத்துல அழ வைக்கணும், எந்த இடத்துல அடிக்க வைக்கணும். ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு மகள் வந்து தன்னுடைய அம்மாவை வந்து விபச்சாரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்ன உடனே லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாங்க, இதை சொன்னதுக்கு நீங்க வந்து அது உண்மை இல்லைன்னா இந்நேரம் செருப்பை கட்டி அடிக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அந்த அம்மா செருப்பு எடுத்து தன் மகளை வந்து அடிக்கிறாங்க. இது கேமரால ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுதான் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஏழைகளின் வாழ்க்கையை, அவர்களுடைய அந்தரங்கத்தை சுரண்டி பணம் சேமித்த கதை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் இந்த அவலக்கதைகளை இப்படி வைத்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கல்லா கட்டியவர் தான் லட்சுமி ராமகிருஷ்ணன். சரி, இப்படி ஏழைகளின் உணர்ச்சியை கல்லா கட்டி பண்றீங்களே, என்னைக்காவது ஒரு பணக்காரனுடைய பஞ்சாயத்தை நீ பேசியிருக்கிறியா? இப்ப நீங்க கேள்வி எழுப்புற மாதிரியே அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, நீங்க வந்து ஏழைகளுடைய பிரச்சனைகளை அந்தரங்கங்களை தானே இப்படி விலை பேசி விற்கிறீங்களே அப்படின்னு. அதற்கு ரொம்ப கொந்தளிச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன்
ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. விஜய் குறித்து நான் பேச வேண்டிய நிலை வந்தால் அது அவரின் முன்னிலையிலும் சம்பந்தப்பட்டவர்களின் சம்மதத்துடனும் அவர்களே கேட்டால் மட்டுமே பேசுவேன். உங்களுக்கு உண்மையாகவே, அதாவது இது போல பேசுபவர்களுக்கு உண்மையாகவே சமூக அக்கறை இருந்தால் உதவி மற்றும் வழிகாட்டல் தேவைப்படும் போராடி கொண்டிருக்கும் மக்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவங்களுக்கு உதவுங்க, படிக்க உதவி செய்யுங்க, வீடு கட்ட உதவி செய்யுங்க, இப்படி எல்லாம் செய்யுங்க. அவர்களை வழி நடத்தி வாழ்க்கையில் முன்னேற உதவ முடியுமா? அதை செய்ய தயாரா? அல்லது ட்விட்டரில் போராடுவது மட்டும்தானா சாத்தியம் அப்படின்ற கேள்வி. இதுதாங்க லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய ஹிப்போக்ரசி. ஏன் இதை ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க நடத்துற நிகழ்ச்சிகள்ல ஒரு ஏழை பெண் குழந்தை படிக்க முடியல, அல்லது ஒரு வயசான தாய்க்கு கேன்சர் சிகிச்சைக்கு பணம் கிடைக்கல, இதுக்கு ஏதாவது நீங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்க? இதை பத்தி பேசியிருக்கிறீங்க? அம்மாவை கவனிக்க முடியாத மகன் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க? தனது பெத்த மகளை படிக்க வைக்க முடியாத அப்பா அப்படி ஏதாவது நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறீங்க? அப்ப என்ன கருப்பொருள்ல நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறீங்க? நீங்க நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறது பூரா தினத்தந்தியில 3ஆம் பக்கத்துல வருமே, கள்ளக்காதல், டிப்டாப் ஆசாமியுடன் ஓடிவிட்டார், அல்லது மருமகள் மாமனாருடன் தொடர்பு, மாமியார் இதே இந்த தலைப்பு தானே வரும். அடுத்தது இந்த மலையாள திரைப்படங்களின் அந்த சகிலா பட திரைப்பட தலைப்புகள் போன்ற செய்திகள் தினத்தந்தியில வரும். யாராவது உபச்சாரத்துல பெண்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா பெண்கள்னு போட மாட்டான், என்னன்னு போடுவான், அழகிகள். அப்ப இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் இருக்கும். அந்த கெட்ட எண்ணங்களை தூண்டி விடுவது போன்ற வேலையை அந்த வார்த்தைகள்ல கொண்டு வராங்க. அப்ப லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது 3 நிகழ்ச்சிகளின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிக்க முடியாத, மருத்துவம் கிடைக்காத, வேலை கிடைக்காத இந்த பெண்களின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை, பாலுறவு பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார். அப்படி பேசிட்டு இங்க அவங்களுக்கான ஒரு போராளி போல தன்னை காமித்துக் கொள்வது அப்பட்டமான ஒரு போலித்தனம். இப்ப அவங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தானே? விஜய் குறித்து நான் பேச வேண்டிய நிலை வந்தால் அது அவரின் முன்னிலையிலும் சம்பந்தப்பட்டவர்களின் சம்மதத்துடனும் அவர்களே கேட்டால் மட்டுமே பேசுவேன். சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு நீங்க எப்படி ஆட்களை கூட்டிட்டு வரீங்க? ஒரு தரப்பு சம்மதிக்கும், இன்னொரு தரப்பை நீங்க மிரட்டி தான் கூட்டிட்டு வரீங்க. அதாவதுங்க, நீங்க ஒரு டிவியில இருந்து போறீங்க, மீடியால இருந்து போறீங்க அப்படின்னாலே மக்கள் ஒரு செயற்கையா பதில் சொல்வதற்கு தயாராயிருவாங்க. ஒரு இயற்கையான பதிலை நீங்க வாங்க முடியாது. இப்ப சொல்வதெல்லாம் உண்மை நம்மை போன்ற அரசியல் உலகத்துல இருக்கிறவங்க அறியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பலரும் விரும்பி பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டாஸ்மாக்ல ஒரு மது போதை ஏத்திக்கிட்டு அடிக்கிற மாதிரி அது ஒரு பழக்கம். ஒரு சாவி துவாரத்தின் மூலமாக படுக்கையை எட்டி பார்த்து கிசுகிசுக்கள் இதையெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு இல்லையா? இப்ப ஊடக செய்திகள்ல சினிமா நடிகர் நடிகளை பற்றிய கிசுகிசுக்கள் அதிகம் வருது இல்லையா? அதுதான் அதிக வியூஸ் உண்டு. அதிக வியூஸ் இன்னைக்கு யூடியூப்லயும் அதுதான் அதிக வியூஸ். நிறைய ரங்கநாதன்கள் பேசுறாங்க. ஆமா, அதுதான் பேசுறாங்க. நம்மள மாதிரி அரசியல் வியூவர்ஷிப்போட ஒப்பிடும்போது அது பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப இந்த உணர்ச்சிய வெறும் பிரபலங்களுக்கு மாதிரி இல்லாம தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு நடந்தா எப்படி இருக்கும், தனக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ மூலம் கொண்டு வராங்க. இப்ப டிவி சீரியல்லையும் இதெல்லாம் வருது. டிவி சீரியல்லையும் கள்ள தொடர்போ, மாமியார் மருமகள் சண்டையோ, சதி செய்வதோ, விஷம் வைக்கிறதோ, இந்த மாதிரி பல இது வரும். ஆனா அதையே ஒரு ரியாலிட்டி ஷோல உண்மையான மாந்தர்களை வரவழைத்து கொண்டு வந்தால் இன்னும் உங்க டிஆர்பி ரேட்டிங் எகிரும். அதற்காக இவர்கள் திட்டம் போட்டு அவர்களை கொண்டு செய்யறாங்க. இது ஒண்ணு. இப்படி செய்யும் போது அதுல ஏதாவது அம்பானி, அதானி, பணக்காரர்கள், திரை நட்சத்திரங்கள், நடிகர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் இந்த கேரக்டர்ல யாராவது வந்திருக்காங்களா? வரல. அப்ப பணக்காரர்களுடைய வாழ்க்கையை பொதுவெளியில பேசக்கூடாது. ஏன்னா பணக்காரர்கள்லாம் நாகரிகமானவர்கள், சீமான்கள், சீமாட்டிகள். அவர்கள் உலகத்தை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் பணம் வச்சிருக்கிறான், அந்த பணத்துக்கு மதிக்கணும். இப்ப விஜயை பற்றி நான் பேச மாட்டேன் என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு விஜய் இவங்களுடைய கேரியரே முடிச்சிடலாம். விஜய் சினிமா உலகத்துல ஒரு செல்வாக்கான ஆளு.
இப்ப இந்த தேர்தலில் தோத்துட்டாலும் அவர் திரும்ப சினிமாவுக்கு தான் போவாரு. லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்கிறாங்க, அவருக்கு எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய செக்ரட்டரி பிஆர்ஓட்ட சொல்லிட்டா இங்க வாழ்க்கை முடிஞ்சுதா இல்லையா? அப்ப தன்னுடைய பிழைப்பு போயிரும் என்ற காரணத்துக்காகத்தான் இவர் சங்கீதாவினுடைய நியாயத்தை பேச மறுக்கிறார். அது தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகமான ஏதோ இவங்க மற்றவங்க விஷயத்தெல்லாம் பேசாம ஒரு அப்பழுக்கற்ற ஒரு யோக்கியமான இவங்க அந்த கலைஞர் டிவில முன்னாடி போட்டு காமிச்சிங்களே ஒரு ஷோ, என்னது லிவிங் டுகெதர். உண்மை வெல்லும். லிவிங் டுகெதர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணோட வாழ்றான். அந்த அம்மா பையன் குற்றச்சாட்டு சொல்றாங்க. குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனை வரவழைச்சு அந்த அம்மா அப்படிலாம் சொல்றாங்கன்னா அந்த பையனுக்கு கோபம் வருது. எந்திரிச்சு அம்மாவை திட்டுறான். திட்டும் போது இந்த அம்மா என்ன சொல்லுது, இப்படி கேமராவுக்கு முன்னாடி நீ பயந்துகிட்டு செய்யறத பின்னாடி பயம் இல்லாம செய்யறிய, அப்ப உன் மேலதான தப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்படி கேமராவில சொல்ல முடியாத விஷயத்த ஏன் செய்யற, ஏன் பின்னாடி ஏன் செய்யற, கேமரா முன்னாடி பேச முடியாத விஷயம் ஏன் பண்ற அப்படின்னு ப்ரோவோக் பண்ணி அவனை அம்மாவை அடிக்க வைக்கிற நிகழ்ச்சி அளவுக்கு தூண்டி விடுறாங்க இல்லையா? இது மிக மிக கேவலமானதுங்க. இது உலகத்திலே ஒரு கேவலமான ஒரு தொழில்னு சொன்னா சொல்வதெல்லாம் உண்மை போன்ற இந்த ரியாலிட்டி ஷோக்கள் நடத்துறாங்க இல்லையா, இந்த குழுக்கள் செய்வது மிக மோசமான செயல். இவங்க உணர்ச்சிகளை சுரண்டுறாங்க. ஒரு பக்கம் பார்க்கிறவங்களுக்கு ஒரு வெறித்தனமா தீனிய போடுறது, பங்கேற்பவர்களை வெறித்தனமா தூண்டி விட்டு அவர்களை மிக மோசமா நிக்க வைக்குது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் போய் என்ன நினைப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வருத்தப்படுவாங்க, எதுக்காக இந்த டிவிக்கு போனோம், எதுக்கு இவங்க முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படி நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஃபுல்லா அவங்க லைஃப் முழுக்கவே பெரிய ஒரு கருப்பு புள்ளி மாதிரி அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமா, அது திரும்ப ஒட்டவும் ஒட்டாது இல்ல, எப்படி ஜெல்லாகும்? எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஆமா, எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அதுவும் ஏபொலிட்டிக்கலா இருக்கிறவங்க தான் அதிக அளவுல இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே கேட்பாங்களே, வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். ஆமா, கேட்பாங்க. அடுத்தது தங்களோட வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளே இது மாதிரி பொருத்தி பார்த்துக்குவாங்க, பொருத்தி பேசிக்குவாங்க. இதை பத்தி சொல்லுவதெல்லாம் உண்மையில இப்படி நடந்திருக்கு, இதே மாதிரி தானே உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி பண்ணுச்சு, இப்படி ஒரு தவறான ஒரு ரசனையும் ஒரு தவறான ஒரு பொழுதுபோக்கு தீனியும் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இவங்க சொந்த மூலையில தமிழ்நாட்டில எல்லாம் தயாரிக்கல. இது அமெரிக்காவிலிருந்து இந்த ரியாலிட்டி ஷோ என்ற இந்த நிகழ்ச்சிகள் அங்கிருந்து அங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரியே அவர்கிட்ட எக்ஸ் பக்கத்துல ஒருத்தர் கேக்குறாரு, எல்லாம் சரிதான் மேடம், ஆனா ஒரு டிவி ப்ரோக்ராம் நீங்க காசு வாங்கிட்டு பண்றீங்க, என்னமோ சேவை பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. அதுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் அதுக்கும் பதில் சொல்லிருக்கிறாங்க. எனக்கு இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதில் நான் மனதார ஈடுபடுகிறேன். என்னால் இயன்ற உதவிகளை தனிப்பட்ட முறையிலும் எங்கள் அறக்கட்டளையின் மூலமும் என் தொடர்புகள் மற்றும் வளங்களை பயன்படுத்தியும் உதவி தேடி வரும் மக்களுக்கு செய்ய முயற்சிக்கிறேன். உங்களுக்கு வருமானம் பற்றிய கவலை இருந்தால் கிட்டத்தட்ட 2000 அத்தியாயங்களாக ஒளிபரப்பாகி கோடிக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றுள்ள இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் சேனலிடம் கேளுங்கள். அதே போல் இந்த நிகழ்ச்சியின் உள்ளடக்கத்தை பயன்படுத்தி வருமானம் பெறும் மீம் உருவாக்குபவர்களிடமும் கேட்கலாம் அப்படின்னு மீண்டும் ஒரு படி மேல போய் சீறி இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க, நீங்க சம்பந்தப்பட்ட சேனல்கிட்ட கேளுங்க. மீன் போடுறவங்க என்ன நான் உதவிதான் எல்லாருக்கும் செய்யறேன் அப்படின்ற புள்ளியெல்லாம் நிக்கிறாங்க. நீங்க உதவி செய்யறீங்கன்னா முதல்ல உங்க வருமானத்தை சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நீங்க பெற்ற வருமானம் அதிகமா, இல்ல நீங்கள் செய்யற சமூக சேவையின் மூலம் செலவழிக்கின்ற தொகை அதிகமா? கண்டிப்பா வருமானம் தான் அதிகம். இப்ப வருமானம் பல லட்சங்கள் வரும்போது சில ஆயிரங்களை செலவழிப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதன் மூலம் நீங்க ஒரு சமூக சேவைக்கு என்ற முகத்தை நீங்க போர்த்தி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்வது இந்த பொழுதுபோக்கு துறையில ஒரு மக்களிடையே ஒரு தவறான ஒரு உணர்ச்சியையும் ஒரு தவறான சித்திரத்தையும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தையும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இப்ப விஜய பேச மாட்டேன்னு சொல்றது முதலே சொன்ன மாதிரி பணக்காரர்களை பத்தி பேச மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அது நம்ம பேசுபவர்களுக்கு உட்படாது.
நீங்க அந்த நம்ம ஜார்ஜ் தாம்சனுடைய அந்த நூல்ல வந்து ஒரு இது வந்து வரும், சமூக சாரமா, மனித சமூக சாரம். அந்த நூல்ல அடிமைகள்கிட்ட வந்து தான் வந்து முதல்ல இந்த கிசுகிசு பேசுறது, பாடல் இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படி முதல்ல செவியல் இசையெல்லாம் பின்னாடி வருது. அப்ப இவங்க வந்து அடிமையா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டாண்களை வந்து இவங்க யதார்த்த வாழ்க்கையில வந்து வெல்ல முடியாது. யதார்த்த வாழ்க்கையில அவங்க வந்து அடிமைப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவர்களை பற்றி திட்டி பாடுவது என்பது வந்து அவங்கள்ட்ட தோன்றுது. இப்படிதான் அது வந்து வருது. அதே போல வந்து ஆண்டாண்கள் பேசுகின்ற ஒழுக்கத்துக்கு அவனே எப்படி முரணா இருக்கிறான், அவனே எப்படி தப்பு பண்றான், அதை இவர்கள் பேசிக்கொள்வது, பாடுவது அப்படின்னு வருது. இதுல இருந்துதான் இது வந்து தோன்றுகிறது. இப்ப இந்த கள்ள உறவா இருக்கட்டும், பாலியல் பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாமே யாரு வந்து சமூகத்துக்கு ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஆளும் வர்க்கம் இருக்குது இல்லையா, அந்த ஆளும் வர்க்கம் அதுல எப்படி வந்து அதுல வந்து தப்பா நடந்து கொள்கிறது அப்படின்றதுல இருந்து தான் செலிபிரிட்டி கிசுகிசுகள், பாப்பரசி இதெல்லாம் வந்து வருது. இப்ப டயானா இருக்கிறாங்க. டயானா வந்து இளவரசர் சார்லஸை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. டயானாவை வந்து இங்கிலாந்து மக்கள் வந்து தங்களுடைய ஒரு மக்களின் தேவதையா பார்க்குறாங்க. ஆனா அரச குடும்பத்துல அவங்களுக்கு போதிய அளவு ஒரு மரியாதை வந்து இல்லை. அவங்களுக்கு வேற நட்பெல்லாம் வந்து வருது. இந்த பாப்பராசின்னு சொல்லக்கூடியவங்க பிரபலங்களுக்கு தெரியாம பின்தொடர்ந்து அவர்களை பற்றிய புகைப்படங்களை எடுத்து நாளிதழுக்கு விற்பாங்க. அப்ப டயானா எங்க போனாலும் துரத்திட்டு போவாங்க. அப்படி துரத்திட்டு போகும்போதுதான் இவங்க ஒரு நண்பரோட போய் கார்ல வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. அதுக்கு பிறகு இங்கிலாந்துல வந்து இந்த பிரைவசி குறித்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றுகிறார்கள். இப்ப அமெரிக்கால வந்து ஒரு ஹாலிவுட்ல ஒரு நடிகர், இப்ப பிராட் பிட், ஏஞ்சலினா ஜோலி, அவங்களுடைய விவகாரத்து வந்து 8 வருஷமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். 8 வருஷமா பத்திரிகைகள்ல அது பேசப்படுது. அப்ப மேற்கத்திய சமூகம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, அதுல வந்து குழந்தைகளோ இந்த மாதிரி வந்து ஒரு அடலசன் பிரிவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்க வந்து பேசிக்கொள்ளலாம். பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை பற்றிய கிசுகிசுக்கள், செய்திகள் அதிகம் வெளியே வருவதை வந்து விரும்புவாங்க. அது வர்ற வரைக்கும் தான் மார்க்கெட்டு. அதுல பிரச்சனை ஏற்படுற பட்சத்துல நிருபர்களே கூட்டு நீ வந்து நம்ம பத்தி இப்படி ஒரு செய்தி போட்டு விடியா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இதை வைத்து கொண்டுதான் கிசுகிசு செய்திகள்லாம் வந்து வருகிறது. அடுத்தது இவர் ஆரம் வீரப்பன், அவர் வந்து அவருடைய அனுபவங்களை ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் வந்து சொல்றாரு, ஜெயலலிதா தரப்புல இருந்து எப்படி அவங்க வந்து எம்ஜிஆருக்கும் தனக்குமான கிசுகிசுகளை வந்து உற்பத்தி செஞ்சாங்க பத்திரிகைகள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு படிக்கிறப்ப, ஓ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஆமா, நீங்க அந்த தினமலர் துணுக்கு முட்டையா இருக்கட்டும், அந்த காலத்து கூந்தத்துல வந்து லைட்ஸ் ஆனா இருக்கட்டும், ஆனந்த விகடன்ல வந்து அந்த மாதிரி செய்திகளா இருக்கட்டும், இந்த வார பத்திரிகைகள் எல்லாமே இந்த கிசுகிசுகளை தான் போடுவாங்க. கிசுகிசுகள்ல எந்த நடிகர் நடிகை செய்தி வருதோ அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு, வரலன்னா இல்லை. அப்ப பிஆர்ஓக்களே திட்டமிட்டு வரவழைக்கிறார்கள். அப்ப அது உனக்கு தனிப்பட்ட பிரச்சனையா உனக்கு தோன்றது இல்லை இல்லையா? இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த மாதம்பட்டின்னு ஒரு விவகாரம் ஓடிச்ச, மாதம்பட்டி ரங்கராஜ். ஆமா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பேசும்போது முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நான் பார்த்த வரைக்கும் வியூஸ் வந்து எதுக்குன்னா மாதம்பட்டிக்கு தான். அதே போல வந்து ஜெயம் ரவி பிரச்சனை, அதே போல வந்து ஜிவி பிரகாஷ். அப்ப இதையெல்லாம் வந்து பேசும்போது வந்து வியூஸ் வந்து அள்ளிட்டு போகுது. அப்ப மக்களை வந்து இந்த மாதிரியான ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அந்த இதை வந்து பார்ப்பதற்கு வந்து டிவியிலேயோ வெளியிலேயோ சீரியல்லையோ சினிமாலேயோ அப்படி வந்து இவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள். பிரபலங்கள் சினிமா உலகத்தினர் வந்து கண்டிப்பா அதை விரும்புறாங்க. விரும்புறதுனாலதான் மாதம்பட்டி அதை வந்து வழக்கு போடலை. என்னுடைய தனிப்பட்ட செய்திகள் வந்து வெளியே வருகிறது, இதை தடை செய்ய வேண்டும், எந்த சேனலும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டா என்ன ஆகும்? மாதம்பட்டியினுடைய மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் விஜய் டிவில கூப்பிடவே மாட்டான். என்ன நீ வந்து இப்படி கேஸ் போட்டுட்ட, நீ இருக்கிற வரைக்கும் தான் வந்து விளம்பரம். அப்ப அவர் இதை இன்டைரக்டா கலாய்க்கிற மாதிரியான சீன்ஸும் அந்த ப்ரோக்ராம் வரும். கோமாளி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல வருது. ஒரு லைட் ரோயினா அதை எடுத்துக்கிறது அப்படின்ற முறையில அதை என்கரேஜ் பண்றாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். கமலஹாசன் சிம்ரனோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற செய்தி. இப்போ வைரமுத்து ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த படத்துக்கு ஒரு பாட்டு வந்து எழுதினேன்,
உன்னையும் என்னையும் ஒன்னா வச்சு ஊரு பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வரும். இதை எழுதி நான் வந்து கமலஹாசன்ட்ட தயக்கத்தோட காமிச்சேன். வெளியில இருக்கிற கிசுகிசுவை வச்சு நான் எழுதியிருக்கிறேன், அவர் ஏதோ சொல்லுவாரா அப்படின்னு. அவர் படிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு போட்டுருங்க. என்ன இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப இதெல்லாம் ஒரு மார்க்கெட். ஆமா, இது வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்ற முறையில மார்க்கெட்டிங். ஆமா. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நேர்மறையில சினிமா விளம்பரன்றத முடிஞ்சு போயிருங்க. ஆனா சங்கீதா மேட்ரு வந்து மார்க்கெட் இல்ல. இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு பெண் அடைகின்ற ஒரு வேதனை. அந்த வேதனை, வருத்தம், துன்பம், துயரத்தை வந்து அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இப்ப விஜய்க்கு இருக்கிற அதிகாரம், பணபலம், புகழ், அரசியல் கட்சி, அவருக்கு கூடுகின்ற கூட்டம், இதையெல்லாம் பார்த்து அந்த பெண் வந்து இவரை எதிர்த்து வந்து ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சு அதுல வந்து அவங்க நிவாரணம் பெறுவது என்பது எவ்வளவு பெரிய வேலை. விஜய் நினைத்தால் வந்து இந்தியாவிலேயே பல கோடிகள் வந்து ஊதியம் வாங்க வழக்கறிஞரை வைத்து வாதாட முடியும். இப்ப இந்த அம்மா முதல்ல அவங்கள வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்கல்ல, டிவிகேவோட ஐடிவிங்க வச்சு முழுக்க பண்றாங்க இல்லையா? அது வந்து அது விஜய் அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்க கரெக்டாதீங்க. அதாவது தன்னை பத்தி விமர்சனத்துக்கு தான் அவர் வந்து பதில் சொல்றாரே தவிர, தனது மனைவி பிரிந்தே இருந்தாலும் அவங்களுடைய சுயமரியாதையை வந்து ஒரு அழிக்கிற வகையில இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அப்படி பேசாதீங்க, தப்பு அப்படின்னு அவரு கூட சொல்ல வேணாம். அவருடைய செகண்ட் லைன் லீடர்ஸ் அவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து சொல்லலாம். அப்ப இவர்கள் வந்து செந்தில் பாலாஜி எதிரியை பார்க்கறது போல தற்குறிகள் வந்து சங்கீதாவையும் எதிரியா வந்து பாக்குறாங்க. அப்படி போட்டு வந்து செய்யறாங்க. அதனால இதே லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து என்கிட்ட முறையிட்டாதான் நான் ஒரு விஷயத்த பேசுவேன் அப்படின்ற ஒரு புள்ளியில இருந்து விவாதிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் கருப்பர் கூட்டத்தில் வந்து கந்தசஷ்டியை விமர்சித்து வந்த ஒரு வீடியோ, அதற்கு இவங்க பயங்கரமா கொந்தளிச்சு இவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரு, பிரதமரு, எப்படியாவது இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு வீடியோ போட்டாங்க. ஆனா இதே லட்சுமி ராமகிருஷ்ணன் கேடி ராகவன் பூஜை அறையில உண்மையிலேயே பக்தியா இருந்தா வந்து அது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கணும்ல, ஆனா எழுப்பலையே. ஆமா, கந்தர் சஷ்டி கவசம் வீடியோ நீங்க கூட போட்டு காமிச்சிங்க. அதுல அவங்களுடைய உடல் மொழி, அவங்க டயலாக் டெலிவரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடி நரம்பெல்லாம் கொதிச்சு போய் பேசுறாங்க. இப்படி நம்பிக்கை உள்ளவர்களையெல்லாம் நீ வந்து சித்தரிக்கிறிய. நான் 3வது சிசேரியன் ஆபரேஷனுக்கு ரெடியான போது டெய்லி கந்த சஷ்டி கவசம் தான் கேட்பேன், அதுதான் என்ன வந்து காப்பாத்துச்சு. அதப்ப இப்படி பேசுறிய. நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. பெரியார் மூட நம்பிக்கையை தான் எழுத்தாரு. பெரியாருக்கு பிறகு வந்த முட்டாள்கள். ஆமா, பெரியாரும் அம்பேத்கரும் இந்த புராணங்களை பத்தியும் கடவுள்களை பத்தியும் எழுதுனதெல்லாம் இந்த அம்மா படிச்சு பார்க்கல. அதுவும் அம்பேத்கர் வந்து கண்ணனை பத்தியும் வந்து நிறைய ராமர் கிருஷ்ணனை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அதையெல்லாம் இன்னைக்கு வந்து போட்டீங்க, வெளியிடவே முடியாது. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன், இவங்க இப்படி வந்து கொதிக்கிறாங்கல்ல, கைது பண்ணணும்ன்ற அளவுக்கு வந்து போறாங்களே. பில்கிஸ் பானுக்காக அது மாதிரி ஏதாவது வீடியோ போட்டாங்களா? பில்கிஸ் பானு வந்து குஜராத்தில் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு, குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டு, கைக்குழந்தை கொல்லப்பட்டு, அவங்களுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை ரத்து பண்ணி வெளியே விடுறாங்க. வெளியே வர்றவன் பாரத் மாதாக்கு ஜெய் போட்டுட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறான். இதை கண்டிச்சு வீடியோ போட்டாங்களா பிரதமருக்கு? பிரதமர் அவர்களே, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்களே, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணை இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு ரத்தம் கொதிக்குது, அந்த குற்றவாளிகள்லாம் வெளியே வந்திருக்காங்க. அப்ப நீ உன்னுடைய அந்த சமூக கொதிப்பும் கோபமும் ஒரு இடம் பார்த்து ஒரு சாதிக்கு பொருத்தமா தானே வருது. நீ இந்த கந்த சஷ்டி கவசம் வீடியோலயே அவங்க முஸ்லீம்களையும் கிறிஸ்தவனையும் சேர்த்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் கண்டிக்கிறாங்களாம். அதனால வந்து சர்வ மதத்தினரும் அதை கண்டிக்கிறாங்க கருப்பர் கூட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. பில்கிஸ் பானுக்கு நீங்க ஏன் பொங்கலை, ஹத்ராஸுக்கு ஏன் நீங்க வந்து பொங்கலை, ஆசிபாவுக்கு ஏன் வந்து நீங்க வந்து பொங்கலை, இல்ல நீங்க வந்து இந்தியா முழுவதும் வந்து பிஜேபி எந்த விவகாரத்திலையும் கருப்பர் கூட்டத்துக்கு பண்ண அப்ரோச் அவங்க வேற எதுக்கும் அப்படி பண்ணல, வந்து பண்ணல. பேருக்கு ஏதாவது ட்வீட் ஏதாவது போட்டிருக்கலாமே ஒழிய அப்படி நாடி நரம்பு எல்லாம் வந்து புடைக்க வந்து இந்த ஆக்ரோஷத்தோட அவங்க வந்து அப்படி பண்ணல. ஆமா, அப்ப இதுல இருந்தே அது வந்து தெரியுது.
இவர்கள் வந்து இந்த முற்போக்காளர்களை வெறுக்கிறார்கள். ஆனா இவங்க ஒரு பொதுவா வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது என்னோட ட்வீட்டை வந்து நீங்க வந்து அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு திரும்ப ஒரு பதிவு வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நான் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதை மட்டும் விளக்குவதற்காக மட்டுமே அதை பதிவு செய்தேன். தயவு செய்து புரிந்து கொள்ளாமல் அவசரமாக எதிர்வினை அளிக்க வேண்டாம். ஒரு தனிப்பட்ட விஷயம் சம்பந்தப்பட்டவர்கள் அதை பொதுவாக வெளிப்படுத்தினாலோ அதை பற்றி கருத்து கேட்டாலோ அல்லது பேச அனுமதி அளித்தாலோ தான் பொதுவான விவாதமாக மாறும். என் நிகழ்ச்சியிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விவாதங்கள் நடைபெறும். ஆனால் ஒருவரின் மனைவியை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் முன் அவமதித்து குணநலனை களங்கப்படுத்தி மனரீதியாக தாக்கும் நிலை உருவானால் அது இனி முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயமா இருக்காது. அப்போது அதற்கு எதிராக குரல் எழுவது இயல்பானதும் நியாயமானதும். முன்பு நடந்த ஒரு சம்பவத்தில் இதே காரணத்திற்காக நான் வந்து தலையிட்டேன். ஆனால் அப்போதும் என் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தேவையற்ற சர்ச்சைக்குள் இழுக்கப்பட்டேன். எனவே தயவு செய்து உண்மையை புரிந்து கொண்டு கருத்து தெரிவிக்கவும் அப்படின்னு ஒரு ட்வீட்டுக்கு ஒரு விளக்க உரை வந்து ஒரு பட்டும் படாம பேசுற மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வரான்னு எனக்கு உண்மையில புரியல. ஒரு தனிப்பட்ட விஷயம் குறித்து பேச அனுமதி அளித்தால்தான் இவங்க வந்து அப்படி ப்ரோக்ராம் பண்றாங்களாம், விவாதங்களை வந்து நடத்துறாங்களாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த தனிப்பட்ட ஒருவரின் மனைவியை பொதுவெளியில அப்படி கலங்கப்படுத்துறாங்க, குணநலன்களை வந்து கேடா பேசுறாங்க. அது யாரு? விஜய் ரசிகர்கள் தானே பண்றாங்க. ஆமா, விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி சங்கீதாவை வந்து ரொம்ப இழிவாக பேசுறாங்க, இழிவாக மீம் போடுறாங்க, அவங்கள வந்து விஜய் கண்டிக்கணும் அப்படி சொல்லியிருக்கலாமே. இப்ப இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்களே. அப்ப நீங்க ஒரு பெண்ணுரிமை போராளியா இருந்தா அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். நடிகர் விஜய் அவர்களே, உங்களை பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு, நீங்க அரசியல்ல வாங்க, வராம போங்க, ஆனா இந்த சங்கீதாவை பற்றி இப்படி எல்லாம் அவங்க தொண்டர்கள் பேசுறாங்க, பேச வேண்டாம் என்று வந்து தயவு செய்து சொல்லுங்கள், அவர்களை நிறுத்த சொல்லுங்கள், அப்படிதானே சொல்லியிருக்கணும். அதுக்கு கூட தைரியம் இல்லையே இந்த அம்மாவுக்கு. ஏன் இப்ப விஜயை பார்த்து இவ்வளவு பயப்படுறதுக்கு என்ன காரணம்? இப்ப நிகழ்ச்சிகள்ல சாதாரண மனிதர்களிடம் சீறுகின்ற அந்த சீற்றம் இருக்குது இல்ல, அந்த சீற்றமும் இதுல வந்து இப்படி பம்மி ஒரு அது நம்மளே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அவங்க வெளில வந்து இன்னும் ஓப்பனா சொன்னாதான் இதுக்கு என்ன பொருள்னு கூட தெரியும். இல்ல இதை விலைக்கு ஒரு ட்வீட் போட்டாதான் என்னன்னு புரியும்னு வைங்களேன். இப்ப இங்க பம்முறதும் அங்க சீர்றதும் இதை எப்படி வந்து பொருத்தி பாக்குறது? அது வந்து ஏழைகள், அதிகாரமற்றவர்கள். ஏழைகளுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து ஒரு பண்ணையாரத்தனத்தோட நடந்துக்குது. உன்னை பத்தி எல்லாம் தெரியாத, நீ படிச்சிருக்க மாட்ட, கருப்பா இருக்கிற, நீ வந்து இந்த மாதிரி வேலை பண்ற அப்படின்னு என்ன வேணா அவங்கள வந்து தாழ்வா அடிமை மாதிரி கருதுறாங்க. சரி, இதே பண்ணையார் வந்து ஒரு பேரரசரை பார்த்தா காலில் விழுந்துருவாரு இல்லையா? ஜமீன்தார் வந்து காலில் விழுந்து, ஐயா நீங்க வந்து உங்களுக்கு வரியெல்லாம் ஒழுங்கா கட்டிட்டேன், நீங்க வந்து எனக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் அப்ப அதிகாரம் இல்லாத மக்களை வந்து ஏறி ஓட்டுவது, அதிகாரம் உள்ளவர்களிடம் காலில் விழுவது, இதுதான் இந்த இரட்டைத்தனத்துக்கு வந்து காரணம். அவ்வளவு உண்மையானவங்களா இருந்தாங்கன்னா விஜயை கண்டிச்சிருக்கணும், விஜய் கட்சியை கண்டிச்சிருக்கணும். இந்த கிசு கிசு பேசுகின்ற நபர்கள் கூட எல்லார் குறித்தும் அவங்க வந்து பேசுறாங்க, பெரிய நடிகர், சின்ன நடிகர், புது நடிகர் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. ஆனா இவங்க இந்த போராளிகள் அப்படின்னு சொல்றவங்க வந்து செலக்டிவா இந்த விஜய் விவகாரத்துல சின்மயி எந்த கருத்தும் வந்து தற்போது வரை சொல்லல. இப்ப இது 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 எதன் பார்ப்பட்டது இவங்களுடைய கருத்து அப்படின்றது பிழைப்பாதம் தானா? அதுல ஒரு நூல் பாசமும் இருக்கு, நூல் பாசமும் இருக்கு. இப்போ வந்து விஜய் வந்து த்ரிஷாவை கூட்டிட்டு போறாரு, பொது நிகழ்ச்சிக்கு போறாரு, அதை வெளிப்படையா வீடியோவா எடுத்து வெளியே விடுறாரு. த்ரிஷா வந்து என்ன சாதி, லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து என்ன சாதி? உடனே லட்சுமி ராமகிருஷ்ணன் உண்மையிலே அவங்க நினைக்கலாம், நான்லாம் சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறத பத்தி இங்க தீர்மானிக்கிறது இல்லை. நீங்க சொல்வதெல்லாம் உண்மையில வந்து ஏழைகள்கிட்ட நீங்க நடந்துக்கிற அந்த கடுமைய விஜய்கிட்ட வந்து ஒரு துளி கூட நீங்க காட்டலன்றதுனாலதான் நாங்க இது நூல் பாசம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? இப்ப தேவதாசிகள் வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுக்கு மனம் முடித்து அவங்க வாழ்க்கையை அங்கேயே ஒப்படைச்சவங்க அப்படின்ற முறையில வந்து பார்ப்பனர்களை தெய்வீக பணியா சொல்றாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? அந்த தேவதாசிகள் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிதானே வந்து பாலியல் சுரண்டல் இப்படிதானே வந்து சொல்லுது. சமூகத்துல மிகப்பெரிய இழிவா அவங்கள நடத்தப்பட்டாங்க அப்படிதானே வந்து சொல்லுது. அப்ப நீங்க சத்தியமூர்த்தி ஐயர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல வந்து
தேவதாசிகளுக்கு ஆதரவா பேசுறாரு ஆமா இல்லையா? தேவதாசி தடை சட்டத்தை வந்து முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வர்றப்ப அதை எதிர்த்து பேசுறாரு. ஆமா, இது எவ்வளவு பெரிய தொழில் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன எதிர்கேள்வி கேட்கிறாங்க, அவ்வளவு தூரம் கடவுளுக்கு பணிவிடை செய்யணும்னா உன் வீட்டு குடும்ப பெண்களை அனுப்பு, எதுக்கு எங்க பெண்களை அனுப்புற அப்படின்னு நெத்தியடியா கேட்கறாங்க. இதேதான் நம்ம ராமகிருஷ்ணன்டே கேட்கிறோம். நீங்க ஏழைகளின் உணர்ச்சியை சுரண்டி வியாபாரமாக்குறத நிறுத்திட்டு உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க சினிமா உலகத்துல ஸ்டாரா இருக்கிறாங்க இல்லையா, விஜய் உள்ளிட்டு இந்த நடிகர்கள், இவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, இதை பத்தி நீங்க வந்து பேசுங்க. அதுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, வக்கு இருக்கா? அப்ப அதை பத்தி பேசாம பார்க்குறவங்க வந்து சாதாரண மக்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குறாங்கன்றதுக்காக இந்த குற்றச்செய்திகள், பாலிமரின் குற்றச்செய்திகளுக்கு ஒரு விஷுவல் வடிவம் கொடுத்து அதை வாரம் கொண்டு போய் மக்களுடைய ரசனையும் வந்து கேவலப்படுத்தி முக்கியமான அரசியல் செய்திகள்லாம் பார்க்குற பழக்கத்தை ஒழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிசு அக்கப்போரை வந்து பார்க்குற ரசனையே வளர்க்குகின்ற ஒரு கேவலமான வேலையை செய்து விட்டு தன்னை வந்து ஒரு தனிநபர் உரிமைக்காகவும் பெண்ணுரிமை போராளியாகவும் சித்தரித்துக் கொள்வது என்பது ஒரு கலப்படம் இல்லாத போலித்தனம். ஓகே, வெளிநாடுகள்ல இருந்துதான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து இந்தியாவுக்கு அறிமுகமானுச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த சொல்வதெல்லாம் உண்மை இந்த ப்ரோக்ராம்களுக்கு முன்னாடியே அச்சமில்லை கதையல்ல நிஜம் இல்ல இவங்க லட்சுமி, நடிகை லட்சுமி, அவங்க அப்படியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வரலாறு, இந்த பின்னணியை சொல்லுங்களேன். இந்திய உதாரணமே ஒன்று சொல்றேன். ராக்கி சாவந்த்னு ஒரு நடிகை, அந்த நடிகை ரியாலிட்டி ஷோ எல்லாம் பண்றாங்க. அதுல உச்சகட்டமா ஒண்ணு என்னன்னா, என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு யார் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம். இதெல்லாம் எங்க ஷோவா நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தரையும் போட்டு இவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படி இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கோம். கடைசியில வந்து அவங்க பெரிய நடிகை இல்ல, கனடால வந்து ஒரு பணக்கார மாப்பிள்ளையை தெரிவு செய்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கல்யாணம் பண்ணியே ஃபிக்ஸ் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து கல்யாணம் நடக்கல. பின்னாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு டிராமா தான், நாங்க வந்து அந்த ஷோவுக்காக வந்து அப்படி நின்று எடுக்கிற மாதிரிலாம் எடுத்துட்டு அவரையும் நடிக்க சொல்லி பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப ராக்கி சாவந்த் யாரை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கிளுகிழுப்பு குறுகுறுப்பை உங்கள்கிட்ட ஏற்படுத்தி அதை வந்து கல்லா கட்டுறது. இது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து ஏன் இங்க இறக்குமதி ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேற்கத்திய நாடுகள்ல தான் முதல்ல இந்த டிவி சீரியல்கள், அங்க சோப் ஓப்ரா அப்படின்னு சொல்லி 30s 40sலயே வந்துருச்சு. அது ஏன் சோப் ஓப்ராஸ்ன்னு வந்துச்சுன்னா, மதியம் வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு சீரியல்களா தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல விளம்பரதாரர்கள் யார் வருவாங்கன்னா, பெண்கள் பயன்படுத்துகின்ற டிட்டர்ஜென்ட், சோப்பு, இந்த மாதிரி சமையல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் தான் விளம்பரதாரர்கள். அப்ப சோப்புக்கார வந்து விளம்பரம் கொடுக்குறான்றதுக்காக தான் சோப் ஓப்ரா அப்படின்னு வந்து பேரு. அந்த டிவி சீரியல்ல நீங்க இன்னைக்கு தமிழ் சீரியல்ல பாக்குற அத்தனை மாமியார் மருமகள் சண்டை, சதி, விஷம் வைக்கிறது, கள்ள உறவு, இந்த மாதிரி பல இது வருது இல்லையா, இது எல்லாமே அந்த 30-40களிலே கொண்டு வந்துட்டான். இது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இதெல்லாம் போர் அடிக்குது, மக்களுக்கு இன்னும் வந்து ரியாலிட்டியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் எல்லாம் வந்து வருது. பிக் பாஸ்ல உண்மையான மாந்தர்கள் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு அவங்க போடுற சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து காட்டுறது பிக் பாஸ். இப்ப நம்ம பிக் பாஸ்ல வந்து காதல் அப்படின்ற ரேஞ்ச் தான் வந்திருக்கு. வெளிநாடுகள் நடக்கிற பிக் பாஸ் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு தெரியுமா? அது சொல்லலாமான்னு தெரியல. அது படுக்க வரைக்கும் போயிருச்சு, அதையே காட்டுறாங்க. அப்போ வந்து ரியாலிட்டி ஷோ வந்து அது ரியாலிட்டி ஷோவா என்ன ஷோ அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து டேட்டிங் ஷோ. டேட்டிங் ஷோ வந்து ஒரு சுவர் தடுப்பு இருக்கும். தடுப்புக்கு இந்த புறம் வந்து ஆண் இருப்பாரு, அந்த புறம் வந்து பெண் இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் பேசிக்குவாங்க. நீங்க பிளாக்கா ஒயிட்டா, நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க டேஸ்ட் என்ன, சினிமா, அது லொட்டு லொசுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து நேருக்கு நேர் சந்திப்பாங்க. அந்த அம்மா ஓடி வரும், இவர் வந்து ஓடி வருவாரு, ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துவாங்க. ஒரு கால் பிடிக்கலன்னு வச்சுங்க, டக்குன்னு விலகி போயிடுவாங்க. இதை வாரம் இப்படி ஒரு ஷோ போடுறது. அடுத்தது வந்து ஆக்ஷன் கலந்த ஷோக்கள், ஜோடியா வந்து இந்த மாதிரி சில டாஸ்க் எடுத்து வந்து செய்யறது, அது ஒண்ணு. இப்படி விதவிதமா எண்ணிலடங்காத ஷோக்கள் வந்து இருக்கு. இதுல உணர்ச்சி ரீதியான சுரண்டல் அப்படின்றது வந்து பிக் பாஸ் தான் நம்பர் 1. அதை ஒட்டி தான் பல ஷோக்கள் வந்து வருது.
இது எல்லாமே வந்து நம்ம விஜய் டிவி இருக்கு இல்லையா, விஜய் டிவி வந்து ஸ்டார் குழுமத்தினுடைய ஒரு சேனல். ஸ்டார் குழுமன்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க். ரூபர்ட் முர்டோச் அவர் தான் முதலாளி. அவங்க தான் வந்து அப்போ விஜய் டிவியில் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகமாகுது. அதுக்கு பிறகுதான் மற்ற டிவிகளுக்கு போகுது. அது சூப்பர் சிங்கராக இருந்தாலும் சரி, நடன போட்டியாக இருந்தாலும் சரி, குக்கு வித் கோமாளியாக இருந்தாலும் சரி, ஆமா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் மக்கள் பெருவாரியாக பாக்குறாங்க. எனக்கு குக்கு வித் கோமாளி எல்லாம் எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட என்னால பார்க்க முடியல. ஆனா பெரும்பான்மை சமூகம் அதை வந்து பாக்குது. அப்ப இந்த ரியாலிட்டி ஷோ என்ற பேர்ல மக்களுடைய ரசனையை வந்து கீழே இறக்கி அவர்களை வந்து ஒரு என்ன சொல்றது, வெறும் நுகருகின்ற ஒரு எந்திரமாக, ஒரு மூளையற்ற மந்தைகளாக மாற்றுவதுதான் இந்த ரியாலிட்டி ஷோக்களின் நிலை. சொல்வதெல்லாம் ஒருத்தர் ஒரு ஷோவை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பார்ப்பான். பார்க்கறது மட்டும் இல்ல, அது சொல்லக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்கு இல்லையா, தவறான வேல்யூ சிஸ்டம், அதை தான் மனசுல ஏத்திக்குவான். இப்ப எல்லா நீதி அமைப்புகளின் மீது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் மக்கள். அந்த நம்பிக்கையற்ற சூழலில் தான் ஒரு உதவிக்காக இதை வந்து செய்யறாங்க. இது வந்து நீதிக்கான ஒரு முயற்சி தான், சமூகத்தின் மீது தான் இது வந்து குற்றம், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற நீதி வழங்குகின்ற அமைப்புகளின் குற்றம் தான் அப்படின்னு அதை அப்படி ஆர்கியூ பண்றாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ விவகாரத்தை செய்யணும், குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு செய்யறது அப்படின்ற முறையில செய்யணும். அதுல வந்து சட்டப்படி அதை நிறுவி ஆதாரங்களை கொண்டு போய் இது பண்ணும்போது ஒரு தரப்புக்கு வந்து உண்மையா இருக்கிற தரப்புக்கு வந்து பிரச்சனை வரும். அந்த வகையில நீதித்துறையில பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆனா சொல்வதெல்லாம் உண்மை வந்து அவர்களுக்கு நீதி வழங்குறது இல்லை. ஒரு டைவர்ஸை நீங்க பிரிஞ்சு போங்கம்மா, இனிமேல் நீங்க தனியா வாழுங்க, நீங்க தனியா வாழுங்க, செட்டில்மெண்ட் கொடுத்துருங்க, அப்படி முடிக்கிறது இல்லை. மாறாக அவர்களுடைய சண்டை சச்சரவை மிகைப்படுத்தி காட்டுவதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப சொல்வதெல்லாம் உண்மை வந்து அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதா இருந்தா என்ன செய்யணும், ஒரு லாயரை போட்டு நீதிமன்றத்துக்கு போய் இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, இல்ல தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்காடி ஒரு அவங்களுக்கான ஒரு நீதியை வாங்கி தந்தா அந்த ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னு சொல்லலாம். இவங்க செய்யறது என்ன, அந்த சண்டை சச்சரவு மட்டும்தான் வேணும், அதற்கு தீர்வை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அதனாலதான் கலந்து கொண்டவங்க வீட்டுக்கு போய் வந்து காலமெல்லாம் வருத்தப்படுகின்ற நிலைமை வந்து வருகிறது. மற்றபடி இங்க இருக்கிற நீதி அமைப்பா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், ஊடகம் எல்லாமே வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கறாங்களே தவிர மக்களை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் துன்பம் துயரங்களை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் மீடியாவுக்கு வந்து இல்லை. அவங்க கொடுக்குற அந்த கிரைம் நியூஸ்னா மதியம் 2 மணிக்கு எல்லா சேனல்லையும் நீ போட்டி போட்டு போடுறாங்களே, அதுல ஏதாவது தீர்வு எதுவும் வந்திருக்குதா என்ன, அப்படிலாம் ஒன்றும் வர்றதில்லை. அதனால அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களோட கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி.